Jesus loves our daily Bible school. சுமந்து துக்கங்களை சுமந்து பாடுகளை சுமந்து எங்கள் மீது காயப்பட்டு எங்கள் அக்கிரமத்தை நீங்க நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. அந்த கேள்வி அடைந்தீரப்பா. கல்வாரி சிலுவையிலுமே எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்தீர் ஆண்டவரே. நியாயப்பிரமாண சாபத்தை சுமந்தீரப்பா. எங்கள் கர்மத்தை சுமந்து எங்களுக்கு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி பரிகாரம் செஞ்சிருக்கீங்களப்பா. பரிகாரியே என் சமாதானத்தை ஒன்றுக்குள் ஆக்கினை ஏற்றுக்கொண்டீரே. கோடி கோடி சோத்திரம். நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நீர் வாழ்க. உன் நாமம் உயர்கிறாண்டவரே. ஆராதிக்கிறோம் கர்த்தாவே, உயர்த்துகிறோம் அப்பா, போற்றுகிறோம். நீ நல்லவர் என்று சொல்கிறோம், வல்லவர் என்று சொல்கிறோம் அப்பா. பராக்கிரமம் உள்ளவரே, சேனைகள் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா பிதாவே, உனக்கு கோடி கோடி சோத்திரம் சோத்திரம். நன்றி நன்றி நன்றி. ஆராய்ந்திடாமல் நித்திய தரிசனம் தருபவரே, புரோகிதமில்லா எவரையும் அழைத்து உயர்த்திடும் ஆற்றலை உடையவரே, ஆகிடலாம் ஒருவன் ஆயிரமாய் மாறிடலாம், ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கி உடையவரே. எங்களுக்காக வைரேகம் நிற்கிறது நீர் ஆண்டவரே. எங்களுக்கு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வைராக்கியமாக விண்ணப்பம் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே, பார்வோரின் கூட்டம் எடுத்து கொண்டாலும் போனதை திரும்பிட செய்தவரே, லோத்துகள் என்னை பிரிந்து சென்றாலும் திசைகள் எனக்காக திறப்பவரே, பாதையில் தெரியாத நாட்களிலே வார்த்தையால் வழித்தடம் அமைத்தவரே, ஒருவனாயிருக்கை அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாத செய்பவரே, யாவே வைராக்கி உடையவரே. ஒருவர் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவர் புது சிஷ்யா இருக்கார் சொல்லிடாண்டவரே. பலவிலெல்லாம் விழுந்து போயின கிறிஸ்துவுக்குள் எல்லாம் புதிதாயிர சொல்லிடாண்டவரே. அல்லேலூயா. அதை நான் பாவத்தை செத்துட்டோம்ப்பா, நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் ஆண்டவரே. இது நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்கள் ஒவ்வொருக்குள் வாழ்றீங்க ஆண்டவரே. ஓகே, நன்றி நன்றி அப்பா. சொன்னது எல்லாம் ஒரு காலம் வந்தாலும் சொன்னவர் ஒரு காலம் விலகவில்லை, தாமதமாகி வருஷங்களானாலும் வார்த்தையின் சாராம்சம் குறையவில்லை, சேர்ந்ததும் தெரிந்து கொண்டேன் சுமந்தவர் மேலான காணான் என்று, ஒருவராயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கி உடையவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கி உடையவரே. ஆமாண்டவர் எங்களுக்காக அப்பா அல்வரே வைராக்கியம் உள்ளவருக்கு தேவன் நீங்க தான்ப்பா. நீ சொல்லிடல்வோ அப்பா, நீ எனக்கு வைரகம் இருந்தால்
நான் உனக்கு வயதாக நிற்பது சொன்னீங்கள தகப்பனே. ஹல்லேலூயா. எங்களுக்காக யுத்தம் செய்கிறது நீர் அல்லவோ, எங்களுக்காக பரிந்து பேசுகிறது நீர் அல்லவோ ஆண்டவரே. சத்துருக்கு எங்களுக்காக சதுரடிக்கிறது நீர் அல்லவோ தகப்பனே. ஹல்லேலூயா. ஒரு வழியா சத்து ஒரு வழியா புறப்பட செய்ய சொன்னீங்க கர்த்தாவே. இன்று கண்ட எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள் சொன்னீரே தகப்பனே. உன்னோடு போராடி தேடி நீ காணாதிருப்ப சொன்னீரே. சிறுமந்தியே பயப்படாதே சொன்னீரே. பிதா ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் சித்தமுள்ளவராக இருக்கிறார் சொன்னீங்களே தகப்பனே. ஹல்லேலூயா. அதில் ஆத்மாவே நீ கலங்காதே, ஆத்மாவே நீ பயப்படாதே, ஆத்மாவே நீ சோர்ந்து போகாதே, எதற்கு நீ கலங்குகிற பயப்படாதே. ஹல்லேலூயா. உன்னை அழைத்தவர் மீட்பர் தேவன் உயிரோடு கூட இருக்கிறாரு. அவர் கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, அவர் உயிரோடு தேவன். அவர் ஆவியாளர் உன்னோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிற பெரியவரா இருக்கிறாரே. நீ அடைக்கலமா நம்பி ஓடி வந்த தேவன் உன் கூட இருக்கிறார். உனக்குள்ள உலாவும் தேவனா இருக்கிறார் அவர். ஆமென். ஹல்லேலூயா. யார் கைவிட்டாலும் உன்னை கைவிடாதவர், உன்னை தள்ளாதவர், உன்னை வெறுக்காதவர், உன்னை உள்ளங்கள் வறந்த தேவன், உன்னை பேச அழைத்த தேவன், உன் மேல் நினைவா இருக்கிற கிருபையுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், பெரியவர். உனக்காக சொந்த ரத்தத்தையே சிந்தி அவ்வளவு பாடுபட்டு உனக்காக ஜீவனை கொடுத்த அன்பிலும் பெரிதால் அன்பு ஒண்ணுமில்லையே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அன்பு உனக்கு தள்ளாது, அந்த அன்பு புறக்கணிக்காது. கண்டிப்பா அந்த அன்பு உன்னை உயர்த்தும், உன்னை ஆசீர்வதிக்கும், உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக மேலாக்குவார். எங்க வைக்கப்பட்டியோ அதே இடத்து அதே ஜனங்கள் கண்கள் காண காதுகள் கேட்க என் தேவன் சத்துருக்களுக்கு மத்தியில் உனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் எண்ணெயால் அபிஷேகித்து உன் பாத்திரம் பங்கு நிரம்பி வழிந்து வாழச் செய்வார். அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். 3ஆம் வசனம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு வீரியன் பாம்பு அனலுறைந்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. 4ஆம் வசனம். விஷபூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். 5ஆம் வசனம். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். 6ஆம் வசனம். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டு இருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். 7ஆம் வசனம். தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாயிருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். 8ஆம் வசனம். புபிலியுவினுடைய தகப்பன் ஜொரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். 9ஆம் வசனம். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். 10ஆம் வசனம். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். 11ஆம் வசனம். 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழை காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு 12ஆம் வசனம். சீராகூசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே 3 நாள் தங்கினோம். 13ஆம் வசனம். அவ்விடம் விட்டு சுற்றியோடி ரெகியு துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம். மறுநாளில் தென்றல் காற்று எடுக்கையில் புறப்பட்டு 2ஆம் நாள் புத்தியோலி பட்டணத்துக்கு வந்து 14ஆம் வசனம். அங்கே சகோதரரை கண்டோம். அவர்கள் எங்களை 7 நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தப்படி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். 15ஆம் வசனம். அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியுபுரம் வரைக்கும் சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான். 16ஆம் வசனம். நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது 100க்கு அதிபதி
தன் காவலில் இருந்தவர்களை சேனாபதியிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்று கொண்டான். 17ஆம் வசனம். 3 நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான். அவர்கள் கூடி வந்திருந்தபோது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரே, நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமானதொன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமில் இருந்து ரோமர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டேன். 18ஆம் வசனம். அவர்கள் என்னை நியாயம் விசாரித்த போது மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணாதபடியினால் என்னை விடுதலையாக்க மனதாயிருந்தார்கள். 19ஆம் வசனம். யூதர்கள் அதற்கு எதிர் பேசின போது நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதாயிருந்தது. ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றம் சாட்ட வேண்டுமென்று நான் அப்படி செய்யவில்லை. 20ஆம் வசனம். இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடன் பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான். 21ஆம் வசனம். அதற்கு அவர்கள், உன்னை குறித்து யூதேயாவிலிருந்து எங்களுக்கு காகிதம் வரவில்லை. வந்த சகோதரரில் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கை அறிவித்ததும் இல்லை, அதை பற்றி பேசினதும் இல்லை. 22ஆம் வசனம். எங்கும் இந்த மத பேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறதற்காக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள். 23ஆம் வசனம். அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கி இருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். 24ஆம் வசனம். அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். 25ஆம் வசனம். இப்படி அவர்கள் ஒருவரோடொருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது. 26ஆம் வசனம். நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். 27ஆம் வசனம். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியம் ஆக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார். 28ஆம் வசனம். ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதே என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றான். 29ஆம் வசனம். இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். 30ஆம் வசனம். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு 31ஆம் வசனம். மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விஷயங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? பவுல் அவர்கள் எப்படியெல்லாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்தார் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தோம். கப்பல் சேதமாக போது அந்த நேரத்திலே கூட அவர் கர்த்தருக்கென்று மாலுமியிடத்தில், போர் சேவர்களிடத்தில், நூற்றுக்கு அதிபதி இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறாரு, திடப்படுத்துகிறாரு. அந்த தீவில் கூட 3 மாத காலளவும் தங்கி அந்த 3 மாதமும் பிணியாளர்களுக்கு, வியாதியில் இருக்கிறவங்களுக்கு சுகப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி திடப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் கூட ரோமாபுரிக்கும் வந்து கூட அங்கேயும் என்ன பண்ணுறாரு, 2 வருஷம் அளவு வாடகைக்கு வீடு எடுத்து அங்கே வரவங்க எல்லாரையும் சேர்த்து கொண்டு வார்த்தைகளை தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தொடர்ந்து அறிவித்து கொண்டே இருக்கிறார். இரவும் பகலும்
கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன பண்ணுறாரு? பிரசங்கித்து கொண்டே இருக்கிறார். எவ்வளோ தடைகள், அந்த தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயித்து ஜெயம் எடுத்து மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் என்ன பண்ணுறாரு? ஊழியம் செய்கிறாரு. பவுல் அவர்கள் கர்த்தருடைய ஊழியம் செய்ததற்கு காரணம், தடையில்லாமல் செய்ததற்கு காரணம் அவருக்குள் இருந்த தைரியம், மன தைரியம். என் தைரியம் எப்படி வந்தது? கர்த்தருடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமாகி, பவுலே பயப்படாதே, திடன்கொள், நான் கூட இருக்கிறேன், நான் ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை, தீங்கு செய்யும்படி உன்மேல் கை போடுவது இல்லை என்ற வார்த்தையை அவர் மனசில் பதிய வச்சிட்டு இருக்கிறாரு. அதுபோல் நம்மளும் தடையில்லாமல் ஊழியம் செய்த பவுலை போல நாமும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். ஓகேங்களா? எந்த சூழ்நிலையிலும் அவர் ஊழியம் செய்கிறத நாம் நிறுத்தவே கூடாது. ஊழியம் செய்வது என்றால் பிறருக்கு போய் சுவிசேஷம் சொல்கிறதும் ஊழியம்தான், நல்ல கைத்தட்டி பாட்டு பாடுறதும் ஊழியம்தான், முழங்கால் படியிட்டு நம்முடைய நண்பர்களுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறதும் ஊழியம்தான். ஓகேங்களா? ஜபமும் ஊழியம்தான், துதிக்கிறதும் ஊழியம்தான், ஏசுப்பா பற்றி சொல்கிறதும் ஊழியம்தான். அதை நம்ம தினந்தோறும் செய்யணும். சரிங்களா சில்ட்ரன்ஸ்? கர்த்தர் உங்களை பவுலை போல பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே டேஷ் வருஷம் முழுவதும் தங்கி ஊழியம் செய்தார். ஆ 3 வருடம், ஆ 2 வருடம், இ 1 வருடம். சரியான விடையை எழுதி ஆன்ட்டிக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.